இன்றைக்கு அமைச்சர் சொல்றாரு வேளாண் பட்ஜெட். வேளாண் பட்ஜெட்ல என்ன போட்டுக்கிறீங்க? ஒவ்வொரு ஆண்டும் வேளாண் மானிய கோரிக்கை நடக்கும். அது இருக்கிறது தான் அப்படியே வேளாண் பட்ஜெட். விவசாய வளர்ச்சின்னு சொல்றாங்க. விவசாய வளர்ச்சி பார்க்கும்போது அதிமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 2020 21 2020 4.5%. திமுக ஆட்சியில 24 25ல 0.09 தான் வளர்ச்சி. இன்றைக்கு விவசாயத்துடைய வளர்ச்சி அவ்வளவுதான் இருக்கு. அதே போல இன்றைய முதலமைச்சர் தருமபுரி மாவட்டத்தில் சென்று அதியமான்கோட்டைக்கு போனார். அங்க விவசாயிகள் எளிதா தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்துல பயிர்க்கடன் பெறலாம், ஆன்லைன்லயே நீ விண்ணப்பிச்சா போதும்னு சொல்லி அங்க ஒரு துவக்கி வச்சுட்டு வந்தார். தமிழகத்தில் சுமார் 4450 இன்னைக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கம் இருக்குது. இது எல்லாமே செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி திறந்து 2 மாசம் ஆச்சு. ஏன்னா அது பயன்பாட்டுக்கு வரல. எல்லாம் ஒரு வெற்று விளம்பரமாகத்தான் இந்த ஆட்சியிலே பார்க்க முடியும் இந்த நேரத்தில்.